ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை நம்ம ரெண்டு வகையா கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்னு வந்து டெக்னிக்கல் ட்ரேடிங், இன்னொன்று வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் ட்ரேடிங். டெக்னிக்கல் ட்ரேடிங் அப்படின்னா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை பேஸ் பண்ணி மார்க்கெட்டுடைய டைரக்ஷனை ப்ரெடிக்ட் பண்றோம். பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன் நாம வந்து நம்முடைய என்ட்ரி, நம்முடைய ஸ்டாப் லாஸ், நம்முடைய டார்கெட்டை வந்து செட் பண்ணிட்டு ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து டெக்னிக்கல் ட்ரேடிங்னு சொல்றோம். இதுவே ஸ்ட்ராட்டஜிக்கல் ட்ரேடிங் அப்படின்னா மார்க்கெட்டுடைய ஸ்ப்ரெட்டை பேஸ் பண்ணி பண்ணக்கூடிய ட்ரேடிங். மார்க்கெட் வந்து ஒரு 300 பாயிண்ட் வந்து புல்லிஷ் ஆகலாம், இல்ல வந்து ஒரு 300 பாயிண்ட் பேரிஷ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் அனாலிசிஸ் பண்றோம். அந்த அனாலிசிஸை பேஸ் பண்ணி நாம வந்து ஒரு பொசிஷன் எடுக்கிறோம். அந்த பொசிஷனுக்கான ஹெட்ஜிங் பொசிஷனையும் சேர்ந்து எடுக்கிறோம். ஒருவேளை மார்க்கெட் நம்முடைய டைரக்ஷனுக்கு அகைன்ஸ்டா போச்சு அப்படின்னா நமக்கான கவுண்டர் பொசிஷன் என்ன, பொசிஷன் ஸ்வாப்பிங் என்ன அப்படிங்கிறத முன்னாடியே கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறோம். நாம கால்குலேட் பண்ண எல்லாத்தையுமே ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்றதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் ட்ரேடிங் அப்படின்னு சொல்றோம். லாங் ரன்ல மார்க்கெட்ல ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மூலமா ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கல் ட்ரேடிங் மட்டும் தான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கல் ட்ரேடிங் பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேஜை ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்.